இன்றைக்கி நம்ம பட்டர் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 kg சிக்கன் வித் போன் தான். அது கூட சால்ட்டு, தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறோம். அப்புறம் மஞ்சள் தூள், தயிர் ஒரு 3 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். நான் சொல்கிறது 1/2 kg சிக்கனுக்கு. 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா 1 ஸ்பூன், கசூரி மெந்தி கொஞ்சமாக போட்டுக்கிறோம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு வாணலியில் பட்டர் போட்டுக்கிறோம். பட்டர் சூடானோடனே 1 மணி நேரம் ஊற வச்சுருந்த சிக்கனை வந்து போடுறோம். நல்லா வேகிற அளவுக்கு விட்றோம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, பட்டர்லேயே வேகணும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கிறணும். நல்லா வெந்துருச்சு. இரும்பு சட்டினா கொஞ்சம் அடி பிடிக்காது, அதுக்காக தான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் மசாலா அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணுறோம். அப்புறம் வந்து ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறணும். பட்டர் சூடான உடனே சீரகம் போட்டுக்கிறோம். பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறோம்.
3 பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து நல்லா ரெட் கலராக வந்த பச்சை மிளகா போட்டிருக்கேன். 2 தக்காளி பழம் போட்டிருக்கேன். நல்லா வதக்கணும். அது கூட பாதாம் ஒரு 7 பீஸு, முந்திரி ஒரு 10 பீஸ் போட்டுக்கலாம். நல்லா வதக்க விட்டுருவோம். நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு வானல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறோம். கூட நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். பட்டரும் ஆயிலும் சூடாகணும். பட்டரும் ஆயிலும் சூடான உடனே கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ சிம்மில் வச்சுக்கிறேன் அடுப்பை, இல்லாட்டினா ரொம்ப கறிவிடும். நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வதக்கிட்டு அதில் அரைச்ச மசாலா சேர்த்துக்கிறோம். மசாலா கூட நல்லா கிண்டி விடணும். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இதே மெத்தடு தான். மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கஸ்தூரி மெந்தி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். பட்டரில் வதக்கி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக மசாலா ஃப்ளேவர் ஃபுல்லாக சிக்கனில் ஏறுற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்பி கிண்டி விடுவோம். இடையில அப்பப்போ கிண்டி விட்டுக்கிறணும், இல்லாட்டினா அடி பிடிக்கும். ஏன்னா மசாலாவில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுலாம்.
இந்த பட்டர் சிக்கன் வந்து சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். தோசை சப்பாத்தி நல்லாயிருக்கும். டூ மினிட்ஸ் கழிச்சு எடுத்து சர்வ் பண்ணலாம். பட்டர் சிக்கன் ரெடி. சுவையான பட்டர் சிக்கன்.